ஓம் சாந்தி. முரளி டேட் 9/1/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இன்னைக்கு பாபா முரளியில் சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் விகர்மங்களின் தண்டனைகளிலிருந்து விடுபடுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். இந்த கடைசி பிறவியில் அனைத்து கணக்கு வழக்குகளையும் முடித்துவிட்டு தூய்மையாக மாற வேண்டும். இன்றைய கேள்வி, ஏமாற்று பேர்வழியான மாயை எந்த உறுதிமொழியை தகர்ப்பதற்காக முயற்சி செய்கிறது? பதில், எந்த ஒரு தேகதாரியிடமும், அதாவது மனிதனிடமும் நாங்கள் மனதை வைக்க மாட்டோம் என நீங்கள் உறுதி எடுக்கிறீர்கள். ஒரு தந்தையை மட்டுமே நினைப்போம், தன்னுடைய தேகத்தையும் நினைக்க மாட்டோம் என ஆத்மா கூறுகிறது. பாபா தேகம் உட்பட அனைத்தையும் சந்நியாசம் செய்ய வைக்கிறார். ஆனால் மாயை இந்த உறுதிமொழியை மீற வைக்கிறது. தேகத்தின் மீது பற்று ஏற்பட்டு விடுகிறது. யார் உறுதிமொழியை மீறுகிறார்களோ அவர்கள் நிறைய தண்டனையும் அடைய வேண்டியிருக்கிறது. இன்றைய பாடல், தாயும் நீயே தந்தையும் நீயே. ஓம் சாந்தி. உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானுக்கு மகிமையும் செய்யப்பட்டிருக்கிறது, பிறகு நிந்தனையும் செய்யப்பட்டுள்ளது. எல்லா சக்தியும் நிறைந்தவர் அப்படின்னு சொல்றாங்க, எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறாரு, எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு அப்படின்னு நிந்தனையும் செய்யறாங்க. இப்போது உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை அவரே அறிமுகத்தை கொடுக்கிறார். ராவண ராஜ்யம் ஆரம்பமாகும் பொழுது தன்னுடைய மேன்மையை காட்டுகிறார்கள். பக்தி மார்க்கத்தில் பக்தியின் ராஜ்யம் நடக்கிறது. ஆகவே ராவண ராஜ்யம் எனப்படுகிறது. அது ராமராஜ்யம், இது ராவண ராஜ்யம். சத்தியகம் அப்படிங்கிறது சத்தியகம் திரேதாயுகம் ராமராஜ்யம். துவாபரயுகம் கலியுகம் அப்படிங்கிறது ராவணனுடைய ராஜ்யம். ராமர் மற்றும் ராவணனை இணைக்கின்றனர். மற்றபடி அந்த ராமரோ திரேதாயுகத்தின் ராஜா ஆவார். அவருக்கு கூற முடியாது ராமராஜ்யம் அப்படின்னா சிவபாபா தான் உண்மையான ராமர். அவர் கொடுக்கக்கூடிய சக்தி, அவர் காட்டக்கூடிய வழிபடி நடக்கும் பொழுது தானே நம்ம சத்தியகம் திரேதாயுகத்தில் அவ்வளோ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நம்ம இருக்கோம். ஒரு உண்மையிலே ஒரு ராமர் இருந்து ஆட்சி செய்கிறாரு அப்படிங்கிறது கிடையாது. ராவணன் அரைக்கல்பத்தின் ராஜா, ராமர் அரைக்கல்பத்தின் ராஜா என்று கூற முடியாது. அப்படி ஒருத்தர் இல்லை இல்லையா? ராவணன் அப்படிங்கிறதும் கிடையாது. துவாபரயுகம் கலியுகத்தில் நம்ம ரொம்ப துக்கப்படுறோம், கஷ்டப்படுறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த 5 விகாரம் தான். அப்படி ஒரு ராஜா இருந்து ஆட்சி செய்தாரு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இது விளக்கமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். மற்றபடி புரிய வைப்பதற்கு மிகவும் எளிதான விஷயமாகும். நாம் அனைவரும் சகோதரர்கள். நம் அனைவருக்கும் தந்தை ஒரே ஒரு நிராகாரரே. இச்சமயம் தனது குழந்தைகள் அனைவரும் ராவணனின் ஜெயிலில் சிறையில் இருக்கிறார்கள் என பாபாவிற்கு தெரியும். காமச்சத்தையில் அமர்ந்து அனைவரும் கருப்பாகிவிட்டனர். இது பாபாவிற்கு தெரியும். ஆத்மாவில்தான் அனைத்து ஞானமும் இருக்கிறது இல்லையா? இதிலும் அனைத்தையும் விட அதிகமான மகத்துவம் ஆத்மா மற்றும் பரமாத்மா பற்றி தெரிந்து கொள்வதற்கு கொடுக்க வேண்டும். சிறிய ஆத்மாவில் எவ்வளவு நடிப்பு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அது நடித்து கொண்டே இருக்கிறது. தேக உணர்வில் நடிக்கும் போது சுய தர்மத்தை மறந்து போகிறார்கள். இப்போது பாபா ஆத்மா அபிமானியாக மாற்றுகிறார். ஏனென்றால் நாம் தூய்மையாக மாற வேண்டும் என்று ஆத்மாதான் கூறுகிறது. அப்படிதானே நம்ம கூப்பிடுறோம், பத்தீதா பாவனனே வாங்க எங்களை தூய்மையாக்குங்க அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம். என்னை மட்டும் நினையுங்கள் என பாபா கூறுகின்றார். சரி, தூய்மையாகணுமா? என்னை மட்டும் நினைங்க அப்படின்னு சொல்றாரு. ஓ பரம்பிதா, ஓ பத்தீதா பாவனா, ஆத்மாக்களாகிய நாங்கள் அழுக்காகிவிட்டோம், எங்களை தூய்மையாக மாற்றுங்கள் என ஆத்மாதான் அழைக்கிறது. சமஸ்காரங்கள் அனைத்தும் ஆத்மாவில் தான் இருக்கிறதல்லவா? இந்த பதிவுகள் எல்லாமே ஆத்மால தானே இருக்கு. நாம் பதீத்தமாகிவிட்டோம் என ஆத்மா தெளிவாக கூறுகிறது. யார் விகாரத்தில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு பதீத்தமானவர் என்று பெயர். பதீத்தமான மனிதர்கள் பரிசுத்தமான நிர்விகாரி தேவதைகளுக்கு முன் சென்று கோவில்களில் அவர்களின் மகிமைகளை பாடுகிறார்கள். குழந்தைகளே, நீங்கள் தான் பூஜைக்குரிய தேவதைகள் என சிவபாபா புரிய வைக்கிறார். 84 பிறவிகள் எடுத்து நிச்சயமாக கீழே இறங்கதான் வேண்டும். இந்த விளையாட்டு பத்தீத்தத்திலிருந்து பாவனமாகவும் பாவன நிலையிலிருந்து பத்தீத்தமாகவும் மாறுவதற்கான விளையாட்டாகும். அனைத்து ஞானத்தையும் தந்தை சைகையினால் புரிய வைக்கிறார்.
இப்போது அனைவருக்கும் கடைசி பிறவியாகும். அனைவரும் கணக்கு வழக்குகளை முடிக்க வேண்டும். பாபா காட்சிகள் காண்பிப்பார். பத்தீத்தமானவர்கள் தனது விகர்மங்களின் தண்டனையை நிச்சயமாக அனுபவிக்க வேண்டும். கடைசியில் ஒரு பிறவி கொடுத்தாவது தண்டனையை வழங்குவார். மனித உடலில்தான் தண்டனை அடைவார்கள். ஆகவே ஷரீரத்தை நிச்சயமாக எடுக்க வேண்டும். நாம் தண்டனை அடைந்து கொண்டிருக்கிறோம் என ஆத்மா உணர்கிறது. காசியில் கிணற்றில் விழுந்து இறந்து தண்டனை அனுபவிக்கும் போது இந்த பாவங்கள் எல்லாம் காட்சிகளாக தெரிகிறது. காசியில போய் அந்த கிணற்றுல தன்னைத்தானே அழிச்சுக்கிறாங்க. கடவுளுக்கு நான் போய் சமர்ப்பணமாகிறேன், கடவுளோட போய் ஐக்கியமாகிறேன் அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு. அந்த நேரத்துல அவங்க செய்த பாவங்கள் எல்லாமே காட்சியா அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. அப்போது பகவானே மன்னியுங்கள், நாங்கள் மீண்டும் இவ்வாறு செய்ய மாட்டோம் என கூறுகிறார்கள். காட்சிகள் மனக்கண்ணாடியில் கிடைக்கும் பொழுதுதான் இவ்வாறெல்லாம் மன்னிப்பு கேட்கிறார்கள். காட்சி எல்லாருக்கும் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில எல்லாருடைய மனக்கண்ணாடியில தெரியும். ஒவ்வொரு ஆத்மாவும் என்னென்ன நம்ம பாவம் செய்தோம் அப்படிங்கிறது உணர்கிறார்கள். துக்கத்தை அனுபவிக்கிறார்கள். அந்த காட்சி கிடைக்கும் பொழுது ஐயோ நம்ம இப்படியெல்லாம் பாவம் செஞ்சோமா, இப்படியெல்லாம் மற்றவங்களுக்கு துன்பத்தை கொடுத்தோமா அப்படின்னு ஆத்மா என்ன பண்றாங்க, மனதால உணர்றாங்க, அதை அனுபவிக்கிறாங்க. ஆத்மா மற்றும் பரமாத்மாவிற்கு தான் முழு நாடகத்திலும் மகத்துவம் இருக்கிறது. அவர்களை வேறு யாரும் அறியவில்லை. இந்த முழு டிராமால முழு மகத்துவம் யாருக்கு இருக்கு? ஆத்மா பரமாத்மாவுக்கு தான் இருக்கு. ஆத்மா என்றால் என்ன, பரமாத்மா என்றால் என்ன என்பது ஒரு மனிதருக்கு கூட தெரியவில்லை. நாடகத்தின்படி இவ்வாறு நடக்க வேண்டும். குழந்தைகளாகிய உங்களுக்கு கூட இது ஒன்றும் புதியதில்லை இல்லையா? ஆத்மா பற்றி பரமாத்மாவை பற்றி யாருக்குமே எனக்கு தெரியாது. பாபா சொல்றாரு நாடகத்துல அப்படித்தான் இருக்குங்கிறாரு பாபா. போன கல்பத்தில் நடந்ததுதான் என்று ஞானம் இருக்கிறது. ஞானம், பக்தி, வைராக்கியம் என்று கூறுகிறார்கள். ஆனால் அர்த்தத்தை புரிந்து கொள்வது இல்லை. பாபா இந்த சாதுக்களின் தொடர்பில் நிறைய இருந்திருக்கிறாரு. பிரம்மா பாபா எத்தனையோ குருமார்களுடைய வழியில போயிருக்காரு இல்லையா? பெயர் மட்டும் எடுக்கிறார்கள். ஞானம், பக்தி, வைராக்கியம் அப்படின்னா அது உண்மை பொருள் என்ன? ஞானம் கிடைச்ச உடனே பக்தி மீது வைராக்கியம். அதை சாஸ்திரங்கள்ல சொல்றாங்க, சன்னியாசிகள் சொல்றாங்க, பேரை மட்டும்தான் சொல்றாங்க. அதனுடைய உண்மை பொருளை அவங்க புரிஞ்சுக்கிறது இல்லைங்கிறார் பாபா. நாம் பழைய உலகத்திலிருந்து புதிய உலகத்திற்கு செல்கிறோம் என்றால் பழைய உலகத்தின் மீது நிச்சயம் வைராக்கியம் வர வேண்டும் என இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் நன்கு புரிந்து கொள்கிறீர்கள். இதன் மீது ஏன் பற்று வைக்க வேண்டும்? எந்த ஒரு தேகதாரியின் மீதும் பற்று வைக்கக்கூடாது என நீங்கள் உறுதி எடுத்து விடுகிறீர்கள். நாம் ஒரு தந்தையை தான் நினைப்போம் என ஆத்மா கூறுகிறது. நம்முடைய தேகத்தை கூட நினைக்க மாட்டோம். பாபா தேகம் உட்பட அனைத்தையும் சந்நியாசம் செய்ய வைக்கிறார். பிறகு மற்றவர்களின் தேகத்தின் மீது நாம் ஏன் பற்று வைக்க வேண்டும்? நம்ம தேகத்தின் மீதே ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னுடைய உடல் மீதே பற்று வைக்க கூடாதுன்னு பாபா சொல்லும் பொழுது மற்றவர்களுடைய உடல் மீது நம்ம எப்படி பற்று வைக்க முடியும்? யார் மீதாவது பற்று இருந்தால் அவர்களின் ஞாபகம் கொண்டே இருக்கும். பிறகு ஈஸ்வரன் ஞாபகம் வராது. உறுதிமொழியை மீறிவிட்டால் தண்டனைகள் நிறைய அடைய வேண்டியிருக்கும். பதவியும் குறைந்து போகும். ஆகையால் எவ்வளவு முடியுமோ பாபாவை தான் நினைக்க வேண்டும். மாயை மிகவும் ஏமாற்றக்கூடியது. எந்த நிலையிலும் மாயாவிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். தேக உணர்வு மிக கடுமையான நோயாகும். இப்போது ஆத்ம உணர்வுடையவராக ஆகுங்கள் என பாபா கூறுகின்றார். பாபாவை நினைத்தால் தேக உணர்வு என்ற நோய் விலகிவிடும். முழு நாளும் தேக உணர்வில் இருக்கிறார்கள். பாபாவை மிகவும் கஷ்டப்பட்டு நினைக்கிறார்கள். பிரியதர்ஷினி வேலை செய்து கொண்டிருந்தாலும் தனது பிரியதர்ஷனனை நினைத்து கொண்டிருப்பது போல கைகள் வேலை செய்து கொண்டிருந்தாலும் மனம் தந்தையை நினைக்கட்டும் என பாபா புரிய வைத்துள்ளார். ஏற்கனவே பாபா சொல்றாரு இல்லையா, ஒரு காதலன் காதலி என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் ஒருத்தரை நினைச்சுக்கிட்டே இருக்காங்க இல்லையா? அது போல நீங்க என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சிவபாபாவனுடைய நினைவிலேயே செய்யுங்க. சிவபாபாவை நினைச்சுக்கிட்டே இருங்க. இப்போது ஆத்மாக்களாகி நீங்கள் பரமாத்மாவிடம் அன்பு வைக்க வேண்டும் என்றால் அவரை தான் நினைக்க வேண்டும் அல்லவா? நாம் தேவி தேவதையாக மாற வேண்டும். அதற்காக முயற்சி செய்ய வேண்டும் என்பதே உங்களுடைய
குறிக்கோள். அப்போ மனிதன் கிட்ட நம்ம அன்பு வைக்கிறோம், மனிதனுடைய தேகத்தை நினைக்கிறோம் அப்படின்னா எப்படி நம்ம தேவதையாக மாற முடியும்? மனிதனுடைய அந்த தன்மைகள் தான் நமக்குள்ள வர ஆரம்பிக்கும். மாயை நிச்சயமாக ஏமாற்றும். தன்னை அதனிடம் இருந்து விடுவித்து கொள்ள வேண்டும். ஏமாத்தும், நிறைய விஷயத்துல ஏமாத்துங்கிறாரு. நம்ம தான் அதை புரிஞ்சுக்கணும். இல்லை என்றால் மாட்டிக்கொண்டு இறப்பீர்கள், இறந்து போயிடுவீங்கிறாரு. பிறகு நிந்தனையும் ஏற்படும், நஷ்டமும் நிறைய ஏற்படும். ஆத்மாக்களாகிய நாம் பிந்துவாக இருக்கிறோம், புள்ளியா இருக்கிறோம். நம்முடைய தந்தை விதை ரூபமாக ஞானம் நிறைந்தவராக இருக்கிறார் என குழந்தைகளாகிய நீங்கள் அறிகின்றீர்கள். இது மிகவும் அதிசயமான விஷயமாகும். ஆத்மா என்றால் என்ன? அதில் எப்படி அழிவற்ற பாகம் நிரம்பி இருக்கிறது? இந்த ஆழமான விஷயங்களை நல்ல நல்ல குழந்தைகள் கூட முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. தன்னை யதார்த்தமாக ஆத்மா என புரிந்து கொண்டு பாபாவையும் பிந்து புள்ளி என புரிந்து கொண்டு நினைக்க வேண்டும். அவர் ஞானக்கடல், விதை ரூபம். இவ்வாறு புரிந்து கொண்டு நினைக்க கஷ்டப்படுகிறார்கள். மேலோட்டமாக நம்முடைய தந்தை வந்திருக்கிறார், அவர் விதை ரூபம், ஞானக்கடல், நமக்கு ஞானம் கூறிக்கொண்டிருக்கிறார். சிறிய ஆத்மாவாகிய நான் தான் தாரணை செய்ய வேண்டும், ஆத்மா மற்றும் பரமாத்மா என மேலோட்டமாக நிறைய பேர் கூறிவிடுகிறார்கள். ஆனால் யதார்த்தமாக புத்தியில் புரிந்து கொள்வதில்லை. ஒன்றும் இல்லாததற்கு மேலோட்டமாக நினைப்பது கூட சரியே. ஆத்மா பரமாத்மா எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாங்கன்னா பாபா சொல்றாரு அதை கூட மேலோட்டமா புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி புரிஞ்சுக்கிறது கூட சரிதாங்கிறாரு. ஏன்னா அதுல ஒண்ணுமே இல்லை இல்லையா, அதனால அப்படி புரிஞ்சுக்கிறது கூட சரிதாங்கிறார் பாபா. ஆனால் உண்மையாக புரிந்து கொண்டு நினைக்கும் பொழுது அதிகப்படியான பலன் கிடைக்கிறது. அவர்கள் இவ்வளவு உயர்ந்த பதவி பெற முடியாது இல்லை. சரியா புரிஞ்சுக்காம என்னதான் கடவுளை நினைச்சாலும் உயர்ந்த நிலையை அடைய முடியாதுங்கிறார். இதில் மிகவும் கடினமான முயற்சி வேண்டும். நான் ஆத்மா மிகச் சிறிய பிந்துவாக இருக்கிறேன். பாபாவும் கூட இவ்வளவு சிறிய பிந்துவாக இருக்கிறார். அவருக்குள் அனைத்து ஞானமும் இருக்கிறது. இது கூட இங்கே நீங்கள் அமர்ந்திருக்கும் போதுதான் சிறிது புத்தியில் தோன்றுகிறது. ஆனால் போகும் வரும்போதும் இந்த சிந்தனை இருக்கிறதா என்றால் இல்லை. நம்ம வாணி கேட்குறோம், யோகா பண்ணுறோம், சென்டருக்கு வந்து அப்படின்னா அப்போ தான் இந்த நினைவெல்லாம் உங்களுக்கு இருக்குது. போகும்போது வரும்போது காரியங்களை செய்துட்டு இருக்கும் போதும் இந்த நினைவு இருக்கா? நானும் ஒரு ஆத்மா, என்னுடைய தந்தையும் ஒரு புள்ளியாக இருக்காரு, நானும் ஒரு புள்ளியாக இருக்கேன் அப்படிங்கிற அந்த உணர்வு, அந்த நினைவு வந்து கர்மா செய்துட்டு இருக்கும்போது வருதானா? இல்லைங்கிறார் பாபா. அதுக்கு முயற்சி செய்யணும். மறந்து போகிறார்கள். முழு நாளும் இதே சிந்தனை இருக்க வேண்டும். இதுவே உண்மையிலும் உண்மையான நினைவாகும். நாம் எவ்வாறு நினைக்கிறோம் என சிலர் உண்மையை கூறுவதில்லை. சாற்று அனுப்புகிறார்கள், ஆனால் தன்னை பிந்து என புரிந்து கொண்டு தந்தையையும் பிந்து ரூபத்தில் நினைக்கிறேன் என்று எழுதுவதில்லை. பாபாவை உண்மையிலேயே நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அவரும் ஒரு புள்ளியா இருக்கிறாரு, நான் ஆத்மாவும் ஒரு புள்ளி, ரெண்டு புள்ளி நம்ம வந்து அவரை நினைக்கிறோம் அப்படின்னு உணர்ந்து நினைக்கிறது தான் உண்மையான நினைவு. அது போல எந்த அளவுக்கு நினைச்சிங்க அப்படின்னு சாட்டில் எழுதுறது இல்லைங்கிறார் பாபா. உண்மையாக முழுவதும் எழுதுவதில்லை. மிக நன்றாக முரளி வகுப்பு நடத்துபவர்கள் கூட யோகா மிக குறைவாகவே செய்கின்றனர். தேக உணர்வு நிறைய இருக்கிறது. இந்த குப்த விஷயத்தை முழுமையாக புரிந்து கொள்வதில்லை, நினைப்பதும் இல்லை. நினைவினால்தான் தூய்மையாக முடியும். முதலில் கர்மாத்தித்த நிலையை அடைய வேண்டும் அல்லவா? அவர்களே உயர்ந்த பதவி அடைவார்கள். மற்றபடி முரளி வாசிக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், ஆனால் யோகத்தில் இருக்க முடிவதில்லை என பாபா அறிகிறார். உலகத்திற்கு அதிபதி ஆவது என்பது சித்தி வீடு போன்று கிடையாது, சுலபமானது இல்லை. அவர்கள் அல்பகால பதவியை அடைவதற்காக எவ்வளவு படிக்கிறார்கள். வருமானத்திற்கு மூலதனம் இப்பொழுதுதான் கிடைக்கிறது. முன்பு வக்கீல் போன்றோர் இவ்வளவு சம்பாதித்ததில்லை. இப்பொழுது எவ்வளவு சம்பாதிக்கிறார்கள். குழந்தைகள் தனக்கு நன்மை செய்து கொள்வதற்காக தன்னை ஆத்மா என உணர்ந்து கொண்டு நன்கு தந்தையை நினைக்க வேண்டும். இதுதான் உண்மையான வருமானம். மேலும் திருமூர்த்தி சிவனின் அறிமுகத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். சிவன் என்று கூறுவதால் மட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். திருமூர்த்தி என நிச்சயம் எழுத வேண்டும். திருமூர்த்தி மற்றும் மரம் இரண்டு படங்களுமே முக்கியமானவை. ஏணிப்படி படத்தை விட மரத்தில் அதிக ஞானம் இருக்கிறது.
இந்த சித்திரங்கள் அனைவரிடமும் இருக்க வேண்டும். ஒரு புறம் திருமூர்த்தி நாடக சக்கரம், இன்னொரு புறம் கல்பமரம். இந்த பாண்டவ சேனையின் கொடி இருக்க வேண்டும். நாடகம் மற்றும் மரத்தின் ஞானம் கூட தந்தை கொடுக்கிறார். நாடகத்தை பத்தி சொல்றாரு, மரத்தினுடைய ஞானத்தை சொல்றாரு. லக்ஷ்மி நாராயணன் விஷ்ணு போன்றோர் யார்? இதை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. லக்ஷ்மி நாராயணர் யாரு, விஷ்ணு யாரு? மகாலட்சுமிக்கு பூஜை செய்கிறார்கள். லக்ஷ்மி வருவாள் என நினைக்கிறார்கள். இப்பொழுது லக்ஷ்மிக்கு செல்வம் எங்கிருந்து வரும்? லக்ஷ்மி தான் செல்வம் கொடுக்குறாங்க அப்படின்னு லக்ஷ்மியை கூப்பிடுறாங்க. பாபா கேட்குறாரு, லக்ஷ்மிக்கு யாரு செல்வம் கொடுக்கறது? 4 புஜங்களை உடையவர், 8 புஜங்களை உடையவர் என எத்தனை படங்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். எதையும் புரிந்து கொள்வதில்லை. 8, 10 புஜங்களை உடைய மனிதர்கள் யாரும் கிடையாது. 8, 10 கைகளுடைய மனிதர்கள்லாம் தேவதைகளுக்கு கை உடைய இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க இல்லையா, அந்த கேலண்டர்ஸ் எல்லாம் படத்துல எல்லாம். அது மாதிரியெல்லாம் கிடையாதுங்கிறார். யாருக்கு என்ன தோன்றியதோ அதை செய்துள்ளனர், அவ்வளவுதான். நடந்து கொண்டிருக்கிறது. என்ன அவங்களுக்கு தோணுச்சோ அதை செஞ்சிட்டாங்க, அது அப்படியே நடந்துட்டு இருக்குது. அனுமானின் பூஜை செய்யுங்கள் என யாரோ வழியில் கூறினார், அவ்வளவுதான். உடனே அதன்படி நடக்க ஆரம்பிக்கிறார்கள். சஞ்சீவினி மூலிகை எடுத்து வந்தார் என காண்பிக்கிறார்கள். அனுமான் போய் சஞ்சீவினி மூலிகை எடுத்துட்டு வர்றதுக்காக மலையே தூக்கிட்டு வந்தாருன்னு காமிக்கிறாங்க. அதன் பொருளை குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். சஞ்சீவினி மூலிகை என்பது மண்மனா பவ மந்திரமாகும். மனதால சிவ தந்தையை நம்ம நினைச்சோம் அப்படின்னா எல்லா மயக்கங்களுமே என்ன ஆகும்? தூர விலகிடும். சிந்தித்து பார்த்தால் எதுவரை பிராமணன் ஆகவில்லையோ, பாபாவின் அறிமுகம் கிடைக்கவில்லையோ, அதுவரை ஒரு நயா பைசா மதிப்பு இல்லைங்கிறார் பாபா. பதவியை வைத்து மனிதர்களுக்கு எவ்வளவு அபிமானம் இருக்கிறது. அவர்களுக்கு புரிய வைப்பதில் மிகவும் கஷ்டம் இருக்கிறது. ராஜ்யத்தை உருவாக்குவதில் எவ்வளவு கஷ்டம் இருக்கிறது. அது உடல் வலிமையாகும், இது யோக வலிமையாகும். உலகத்துல ராஜ்யத்தை அடையிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. பாபா சொல்றாரு, அது உடல் வலிமையை வச்சு அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, முயற்சி செய்யறாங்க. இது யோகா பவர். இந்த விஷயங்கள் சாஸ்திரங்களில் இல்லை. உண்மையில் நீங்கள் எந்த சாஸ்திரத்தையும் குறிப்பெடுக்க தேவையில்லைங்கிறார். நீங்கள் சாஸ்திரங்களை ஏற்றுக்கொள்கிறீர்களா என ஒருவேளை யாராவது கேட்டால், ஆம், இது அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடையது என கூறுங்கள்ங்கிறார். நீங்க சாஸ்திரத்தை ஏத்துக்கிறீங்களா அப்படின்னா சொல்லுங்க, நாங்க சொல்றது எல்லாமே பக்தி மார்க்கம் அந்த சாஸ்திரத்துல இருந்து தான் சொல்றோம் அப்படின்னு சொல்லுங்கிறார். இப்போது நாங்கள் ஞான வழியில் சென்று கொண்டிருக்கிறோம். ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் ஞானக்கடல் ஒரே ஒரு தந்தை தான். இதற்கு ஆன்மீக ஞானம் என்று பெயர். பரமாத்மா ஆத்மாக்களுக்கு ஞானம் கொடுக்கின்றார். அந்த மனிதர்கள் மனிதர்களுக்கு கொடுக்கிறார்கள். ஆனா இங்க பரமாத்மா என்ன பண்றாரு? ஆத்மாக்களுக்கு ஞானம் கொடுக்கிறார். மனிதர்கள் ஒருபோதும் ஆன்மீக ஞானத்தை கொடுக்க முடியாது. ஞானக்கடல், பதீத பாவனர், லிபரேட்டர், சத்கதியை அளிக்கக்கூடிய வள்ளல் ஒரே ஒரு தந்தை தான். இது செய்யுங்கள் என பாபா தான் புரிய வைத்து கொண்டிருக்கிறார். சிவ ஜெயந்தி அன்று எவ்வளவு குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள் பாருங்கள். டிரான்ஸ்லேட் படம் சிறியதாக இருந்தாலும் அனைவருக்கும் கிடைக்கட்டும். உங்களுடையது முற்றிலும் புதிய விஷயமாகும். இல்லையா, குழம்பி போயிருக்கிறாங்க. அப்போ சிவராத்திரினா உண்மை பொருள் என்ன அப்படின்னே அவங்களுக்கு தெரியல. அதனால தான் பாபா சொல்கிறாரு, டிரான்ஸ்லேட் படம் சிறுசாக இருந்தாலும் எல்லாருக்கும் அது போய் கிடைக்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்கிறார். உங்களுடையது முற்றிலும் புதிய விஷயமாகும். வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. நிறைய செய்தித்தாள்களில் போட வேண்டும். குரல் எழும்ப வேண்டும். இப்படி சென்டர்களை திறக்கக்கூடியவர்களும் வேண்டும். இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த அளவிற்கு போதை ஏற்படவில்லை. எப்படியாவது எல்லாருக்கும் பாபாவனுடைய செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த ஊக்க உற்சாகம், அந்த போதை இன்னும் வரலைங்கிறார் பாபா. வரிசை கிரமத்தில் முயற்சிக்கு ஏற்ப புரிய வைக்கிறார்கள். இவ்வளவு குமாரிகள் இருக்கிறார்கள். நல்லது, பிரம்மாவின் பெயரை எடுத்து விட்டு வேறு யாருடைய பெயரை வேண்டுமானாலும் போடுங்கள். ராதாகிருஷ்ணரின் பெயரை போடுங்கள். சரி, பிரம்மா குமாரிகள் எங்கிருந்து வருவார்கள்? வாய்வழி வம்சம் பிகே என்றால் யாராவது பிரம்மா வேண்டுமல்லவா? குழந்தைகள் போக போக நிறைய புரிந்து கொள்வார்கள். செலவு செய்துதான் ஆக வேண்டும். படங்களில் மிக தெளிவாக இருக்கிறது. லக்ஷ்மி நாராயணரின் படம் மிக நன்றாக இருக்கிறது. அதனால எல்லாருக்கும் அதை கூட என்ன பண்ணுங்க,
டிரான்ஸ்லேட்டில் செஞ்சு கொடுங்க. யார் இதை மாதிரி உருவாக்குறா? பரமாத்மா தான் உருவாக்குறாரு இவங்களை, அது மாதிரி புரிய வச்சு கொடுங்க அப்படிங்கிறார் பாபா. நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட, செல்லமான, சேவை செய்யக்கூடிய, கட்டளைக்கு கீழ்ப்படிந்த, உண்மையுள்ள, வரிசை கிரமத்தில் முயற்சிக்கேற்ப குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளே நமஸ்தே. நன்றி பாபா. தேங்க்ஸ் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். முரளியிலிருந்து நடைமுறை செய்வதற்காக முக்கியமான 2 பாயிண்ட்ஸ். முதலாவது, கர்மாதீத் ஆவதற்கு பாபாவை கூர்மையான புத்தியினால் புரிந்து கொண்டு உண்மையாக நினைக்க வேண்டும். படிப்பின் கூடவே யோகத்தில் முழு கவனம் வைக்க வேண்டும். இரண்டாவது, தன்னை மாயாவின் ஏமாற்றத்தில் இருந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். யாருடைய தேகத்திலும் பற்று வைக்கக்கூடாது. உண்மையான அன்பு ஒரு பாபாவிடம்தான் வைக்க வேண்டும். தேக உணர்வில் வரக்கூடாது. வரதானம். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வரதானம் கொடுக்கும் மற்றும் தானம் கொடுக்கும் பாபாவிற்கு சமமான வரதானி மற்றும் மகாதானி ஆகுக. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வரதானம் கொடுக்கும் மற்றும் தானம் கொடுக்கும் பாபாவிற்கு சமமான வரதானி மற்றும் மகாதானி ஆகுக. விளக்கம். பிரம்ம முகூர்த்த சமயத்தில் விசேஷமாக பிரம்மலோகத்து நிவாசி பாபா ஞான சூரியனின் ஒளி மற்றும் சக்தியின் கிரணங்களை குழந்தைகளுக்கு வரதான ரூபத்தில் வழங்குகிறார். எப்போ? அமிர்த வேளையில. கூடவே பிரம்மா பாபா பாக்கிய விதாத்தாவின் ரூபத்தில் பாக்கியம் என்ற அமிர்தத்தை பகிர்ந்தளிக்கின்றார். புத்தி என்ற கலசம் வெறும் அந்த அமிர்தத்தை தாரணை செய்ய தகுதியாக இருக்க வேண்டும். எந்த விதமான தடை மற்றும் சோதனைகளும் இராது. அப்பொழுது முழு நாளிற்கான உயர்ந்த ஸ்திதி மற்றும் செயல்களின் முகூர்த்தத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும். ஏனெனில் அமிர்த வேளையின் சூழ்நிலை தான் விருத்தியை மாற்றக்கூடியது. ஆகையால் இந்த சமயம் வரதானம் எடுத்து தானம் கொடுங்கள். அதாவது வரதானி மற்றும் மகாதானியாக ஆகுங்கள். ஸ்லோகன். கோபம் உடையவர்களின் வேலை கோபம் கொள்வது மற்றும் உங்களின் வேலை அன்பை கொடுப்பதாகும். இன்னைக்கு பயிற்சிக்காக தனது சக்திசாலி மனதின் மூலம் சக்தி கொடுப்பதற்கான சேவை செய்யுங்கள். இப்போது சுய நன்மைக்கான அப்படிப்பட்ட திட்டமிடுங்கள். சுய முன்னேற்றத்திற்காக அந்த மாதிரி ஒரு திட்டத்தை ஏற்படுத்துங்க. அது உலக சேவைக்கு சக்தி தானாகவே குடைத்து கொண்டு இருக்க வேண்டும். சுய முன்னேற்றத்துக்கு திட்டமிடுங்கள். அதனால என்ன ஆகணும்? உலகத்துக்கு தானாகவே சக்தி நம்ம கிட்ட இருந்து போகணும். அது மாதிரி திட்டமிடுங்கள். இப்போது ஊக்க உற்சாகத்தோடு தன் மனதில் நான் பாபாவுக்கு சமமாக ஆகியே காட்டுவேன். இந்த உறுதிமொழியை உறுதி செய்யுங்கள். பிரம்மா பாபாவிற்கும் குழந்தைகள் மீது அளவு கடந்த அன்பு உள்ளது. எனவே ஒவ்வொரு குழந்தையும் முன்னால் கொண்டு எமர்ஜி விசேஷமாக சமமாவதற்கான சக்காஷ் கொடுத்து கொண்டே இருக்கிறார். பிரம்மா பாபாவுக்கு குழந்தைங்க மேலே அவ்வளோ அளவு கடந்த அன்பு இருக்குதாம். அதனால் பாபா என்ன செய்கிறாராம்? ஒவ்வொரு குழந்தையையும் நம்ம எல்லாரையும் ஒவ்வொருத்தரையாக என்ன செய்கிறார்? பாபா எமர்ஜி பண்ணுறாரு, நினைக்கிறாரு. அவர் முன்னாடி நம்மளை நினச்சி பார்க்குறாரு. நினச்சி பார்த்து அவருக்கு சமமாக ஆகிறதுக்காக விசேஷமான சக்தியை அவர் நமக்கு கொடுக்குறாரு. அதை நம்ம எடுக்கணும் இல்லையா? அதனால் ஃபுல் டேயில் இந்த ப்ராக்டிஸ் நம்ம செய்யலாம். பாபா எனக்கு தனக்கு சமமாக ஆகிறதுக்கான சக்தியை கொடுத்துட்டே இருக்கிறாரு. அவருக்கு முன்னால் என்னை நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம அமிர்த வேலையிலையும் பண்ணலாம். முழு நாளையும் இந்த பயிற்சியை நம்ம செய்துக்கிட்டே இருக்கலாம். நல்லது. ஓம் சாந்தி.